வெல்கம் டு சிவா ஸ்விக்கி சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். என்ன தெரியுங்களா, நம்ம பலாப்பழத்தோட பயன்களை ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பலாப்பழத்தை வச்சு அல்வா ரெடி பண்ணியிருக்கோம், ப்ளஸ் போலி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது பலாப்பழத்தை வச்சு புட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பலாப்பழத்தில் உள்ள மேலே உள்ள சக்கையும் உள்ளே உள்ள சீடையும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த கப் அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நைஸாக தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த கப் அளவு அரை கப்பு அரிசி மாவு எடுத்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு எடுத்துருக்கோம். எந்த கப்பால் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பால் அரை கப்பு ரவை எடுத்திருக்கோம். ரவையும் நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம எடுத்திருக்கோம். ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பலாப்பழம், அதை நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவாவோடையும் அரிசி மாவோடையும் நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வாசனைக்காக ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பொடியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னாக்கா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஒரு பிடி கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னாக்கா பிடி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா எல்லாமே கலந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட புட்டு மேக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் புட்டு மேக்கரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பவுல் எடுத்துக்கிறேன். பவுல் எடுத்துட்டு நம்ம வாசனைக்காக அடியில் வந்துட்டு லைட்டாக தேங்காய் போட்டுட்டு அது மேலே அந்த மாவு மிக்ஸ் பண்ண மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். துருவல் போட்டு இடையில இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது மேலே இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு நம்ம அதுக்கு மேலே லைட்டாக தேங்காய் போட்டிங்கனாக்கா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம பவுலில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் தண்ணி வச்சு இட்லி பானையில். ஸோ இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கப்பை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நைஃபோ இல்லை நீங்கள் ஒரு குச்சியை நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், இந்த இதெல்லாம் அதிகமாக ஒட்டாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பலாப்பழத்தில் புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு பார்க்கக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணுது. நம்ம ரவாவெல்லாம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கே பாருங்க எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சாஃப்டாக இருக்குங்க. ஒரு பஞ்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. பொதுவாகவே புட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்ட்டு மாரடைக்கும். அதுவும் ரவாவில் சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அதிகமாக நம்மளால சாப்பிட முடியாது. பட் இது அப்படி இல்லைங்க. பலாப்பழம் சேர்த்து செய்கிறதுனால சாஃப்டாகவே இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு திகட்டலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இது ஈவினிங்கில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம். மார்னிங்கில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.